வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Let us meditate on the word of God. Let us turn our Bibles to Colossians first chapter verse 9. இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பாதப்படியில் வருகிறோம். கர்த்தாவே, open our eyes, ears, hearts and minds of understanding so that we can know more about you. Thank you, Lord, for all the goodness. எல்லா நல்ல காரியங்கள் எல்லாரும் எங்களை நிரப்பி இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கிறேன் நான். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் கொண்டு உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் பண்றாங்க. எதுக்காக ஜெபம் பண்றாங்கன்னா, நீங்கள் எல்லாவித ஞானத்தோடும். இது இப்ப நம்ம ஜெபம் பண்றதுக்கும் அவங்க சபையார் ஜெபம் பண்ற கொலோசிய சபையார் ஜெபம் பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நீங்க எல்லாவித ஞானத்தோடும், ஞானம்னா தேவ ஞானம், ஓகே, அறிவுக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. இந்த மனுஷனுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறதே என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை பத்தி அவனுக்கு தெரியாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவன முடியாது. அவனுடைய சித்தத்தை அவன் அறிந்து கொள்வான், இல்லாட்டி பிசாசோட சித்தத்தை அவன் அறிந்து கொள்வான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை பத்தி அவனுக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஸோ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். அதோட நிரப்பப்படவும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கெட்ல பாதி நிரம்பிச்சுன்னா அது நிரப்பப்பட்டதுன்னு அர்த்தமா? இல்லை, முழுமையா நிரப்பப்பட வேண்டும். ஸோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு கேனோ வாட் எவர் இட் மேபி. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், உடனே கேனை தூக்கிட்டு வந்துடாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஃபுல்னஸ் ஆஃப் காட். ஒவ்வொரு மனுஷனும் ஃபுல்னஸ் அபவுட் த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை பற்றுகிற. அதனாலதான் ஒரு மனுஷனுக்கு இட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் அபவுட் த நாலேஜ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனை பற்றி அறிகிற அறிவுகளை வளர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. நல்ல கிரியை உங்ககிட்ட இருந்து வர்றது கிரியை நல்ல கிரியை, கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து, திருப்பவும் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் முதல்ல போட்டிருக்கு. இங்க தேவனையே பற்றி அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். 2 விதமான அறிவு நம்மளுக்கு வேண்டும். கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் உண்டாகுனா என்ன இருக்குது? இந்த 2 காரியத்தை நாம் பயன்படுத்தும் போது அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், 2வது அவருடைய சகலவித நற்கிரியைகளை தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தி அடைந்து. ஸோ அதுல விருத்தி அடையணும்னு சொன்னா யோசனை பண்ணி பாருங்க. இட் இஸ் காட் சம்திங் டு கோ. இட்ஸ் நாட் லிமிட்டெட். ஒரு நாலேஜ் அபவுட் த லார்ட் காட் இஸ் நாட் லிமிட்டெட். இப்ப ஒரு இலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இலாஸ்டிக் எடுத்தீங்கன்னா அதை எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றோமோ அவ்வளவு பெருசாக்கி கொண்டே போகலாம். இப்ப அதாவது தேவனுடைய கிரியை ஆகிய வானத்தை அன்னைக்கு ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சுட்டு இருந்தேன். அவர் இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு, when they detected that through the telescope, they found out that ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்தி, இவங்க சொல்றாங்கல்ல, பிளாஸ்ட் ஏற்படுத்தி உலகத்துல பிக் பேங் தியரி. ஸோ அது மாதிரி அப்படி ஏற்பட்டுச்சுன்னா கூட, அதாவது தேவன் வெளிச்சம் உண்டாக்குவது முதல்ல சொல்றாரு, ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. அந்த வார்த்தையை சொல்லும் போது அது எக்ஸ்பான்ஷன்ஸ் டேக்ஸ் இம்மீடியட்லி, த எக்ஸ்பான்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். அந்த இது எவ்வளவு தூரம் இருக்குன்னா 84 பில்லியன் லைட் இயர்ஸ். ஒரு லைட் இயர்னா உங்களுக்கு புரியணும். லைட் டிராவல்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 1,76,000 மைல் நினைக்கிறேன். 76,000 மைல் ஸ்பீட்ல டிராவல் ஆகுது. ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா, ஒரு செகண்டுக்கு, ஒரு செகண்ட்ல 1,76,000 மைல் டிராவல் பண்ணுச்சுன்னா ஒரு நிமிஷத்துக்கு கால்குலேட் பண்ணுங்க. இது எந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணும்னு உங்களுக்கு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை நிமிஷத்துல இருந்து அவரா மாத்தி, அவர்ல இருந்து இதா மாத்தி, தட் இஸ் நாளா மாத்தி 1,86,000 மைல்ஸ் வருது. அந்த 1,80,000
1/2 இப்படி இருக்கும்போது அதை பெருக 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 பண்ண அப்ப தேவனுடைய காரியங்கள் அவ்வளவு பெருசா இருக்குது. இதை வந்து மாசமா ஒரு நாளாக்கி அப்புறம் ஒரு மாசமாக்கி அதை வருஷமா மாக்கினீங்கன்னா அது தான் ஒரு லைட் இயர்னு அர்த்தம். இதை இமேஜினே பண்ண முடியாது, அவ்வளவு பெருசு. அதுல முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா 84 பில்லியன் லைட் இயர்ஸ், அவ்வளவு பெருசா இருக்குது அந்த இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களாம் சயின்டிஸ்ட். இப்போ வேற டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்களா, இட் இஸ் பியாண்ட் தட், இட்ஸ் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பேண்டிங் எக்ஸ்பேண்டிங், இட்ஸ் கோயிங். ஸோ சம்திங் ரைட் அவங்க அந்த சூப்பர் டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிச்சனால இன்னும் பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அது அவங்க மெஷர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை லைட் இயர்ஸ் எவ்வளவு பெருசா உண்டாச்சுன்னு தெரியாது. இந்த ப்ராப்ளம் வித் ஹியூமனோட பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் பார்க்கறது இந்த earthly திங்கை கூட சரியா பார்க்க மாட்டான். சர்க்கம்ஸ்டான்சஸ், தன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டுதான் இப்படிதான் தேவன் வேலை செய்யணும்னு சொல்லி யோசனை பண்ணுவான். கர்த்தர் அப்படி பார்க்க மாட்டாரு. கர்த்தர் அப்படி பார்க்கும்போது அவர் பார்க்கிற பார்வை இவ்வளோ பெரிய அண்ட சராசரியத்தையும் படைத்த அவர் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் தலையில இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிற அவர் எப்படி பார்ப்பாருன்னு யோசனை பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது நம்ம தலையில எத்தனை முடிகள் இருக்குன்னு. நம்ம பாட்டு பாடுறோம், உண்டன் தலையில மயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருந்தாருன்னு சொல்லிட்டு. நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் கூட எண்ணி வைத்திருக்கிறாரு. இது என்ன பண்றது, இயேசுநாதரே சொல்றாரு. ஸோ காட்டுல இருக்க ஆகாயத்துல இருக்க பறவையும் பார்க்கிறாரு. நம்ம நாலேஜுக்கு பூமிக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம மற்ற கிரியேஷன்ஸை பார்க்கிறோம். ஒரு நாயை பார்க்கிறோம், அது எப்படி உண்டாச்சுன்னு அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். சரி, இதுக்குள்ளேயே நம்ம லைஃப் கடந்து போயிடுது. அதுக்குள்ள இது கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் இட்ஸ் நாட். மெத்துசல்லா 969 வருஷம் வாழ்ந்தான், அவனால ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியல. தென் நோவா 900 odd years வாழ்ந்தாரு, அவரால் கண்டுபிடிக்க முடியல. சயின்டிஸ்ட் யோபு அவரும் எவ்வளவோ வருஷம் வாழ்ந்தாரு, அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் ஒவ்வொரு இப்ப யோபு கடைசியில சொல்லுவாரு, let us turn our Bibles to book of Job. யோபு 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிவேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? நம்மளால மறைக்க முடியாது. ஆலோசனை இது தேவ ஆலோசனை. மறைக்கிறவன் இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும், நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன். இன்னைக்கு தான் நம்மளுடைய ப்ராப்ளம். நம்மளும் நமக்கு தெரியாதது, புத்திக்கு எட்டாதது, அறியாதது நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பு எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருடைய இது அளவிடப்பட முடியாதது. சரி, எவ்வளவு அன்பு இருந்தா அவர் தன் ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பித்து வச்சு அந்த ஏழ்மையான வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழ்ந்து நம்மளை to make us rich, he lived that life and he got himself crucified and he died on the cross and he got resurrected and he went to the even கீழே இறங்கினார் என்று போடப்பட்டிருக்குது. அங்க போய் பிசாசிட்டு சைனா அந்த இதை வாங்கிட்டு கீயை வாங்கிட்டு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர் திருப்பி சீஷர்களோட இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறி போனார். அப்படின்னா வாட் அ கைண்ட் ஆஃப் பர்சன். we can't even imagine what kind of person is. அவர் கட்டளையிட பேதுருக்கு மீன்கள்லாம் போய் அங்க உழுகுது. அவரால் பார்க்க முடியும். நம்ம கண்ணால தண்ணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது, அவரால் பார்க்க முடியும்.